ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கவனிங்க, ஏசப்பா சொல்கிற ஒரு வார்த்தையை கவனிங்க. எந்தெந்த காரியத்துக்கு எப்போ நீங்கள் கூப்பிடுறீங்களோ அந்த காரியத்துக்கு உடனே பதில் கொடுக்காம உங்களை என்ன செய்கிறாரு தெரியுமா? என்ன செய்கிறாரு? குறிப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளி ஆத்துமா என்ன செய்கிறாரு? பெலன் தந்து. நல்லா கவனிங்க. அவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். நீ எந்த காரியத்துக்கு கேட்குற? மகனுக்கு கேட்குறியா? மகளுக்கு கேட்குறியா? வேறு வேலை காரியம் கேட்குறியா? பிள்ளை திருமண காரியத்தை கேட்குறியா? பிள்ளை எதிர்காலத்துக்கு கேட்குறியா? அப்படி கேட்கும்போது சொல்கிறாரு, நீ வா மகளே வா, பிள்ளை தானே கேட்குற. நீ தைரியமாக இரு. நான் ஏசப்பா இருக்கிறேன், நீ தைரியமாக இரு, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி திடப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு? திடப்படுத்துகிறார். நீ பயப்படாத. என்ன செய்யாத? நீ பயப்படாத. இந்த காரியம் கிடைக்கும், இந்த காரியம் வரும், ஏசப்பா தருவார் அப்படிங்கிற தைரியத்தை உனக்குள்ளே நீ வர வச்சுக்க அப்படிங்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கேட்குற காரியத்துக்கு நீ ஜெபத்துக்கு பதில் வரும், நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நீ வரவை அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டால், ஒரு காரியத்தை கேட்டுட்டு தைரியம் இல்லாமல் ஒரு பயம் இருந்துச்சுன்னா அது விசுவாசம் இல்லாமல் போயிடும். அந்த காரியத்தை குறித்து ஒரு தைரியம் இருக்கணும். எந்த காரியத்தை குறித்து கேட்டீங்க? அந்த காரியத்தை குறித்து அவர் என்ன சொல்ற? திருப்பி இந்த வசனத்தை வாசிங்க. நான் கூப்பிட்ட நாளிலே. எல்லாம் சொல்லுங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எல்லாம் சொல்லுங்க. என் ஆத்துமாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அப்போ நான் என்ன தைரியப்படுத்துகிறாரு? ஆத்துமாவில் என்ன பலன் கொடுக்குறாரு? எந்த காரியத்துக்காக நீ ஏசப்பாட்ட கேட்டீங்களோ அந்த காரியத்தை குறித்து பயப்படாத. அந்த காரியத்தை குறித்து நீ என்ன செய்? தைரியமாரு. நீ பெலனாரு அப்படிங்கிறார். அந்த காரியம் வந்துருச்சுன்னு சொல்லி பெலனாரு. அந்த காரியத்தை குறித்து நீ பெலனாரு. பெலனாருன்னா என்ன அர்த்தம்? உற்சாகமாரு, வந்துருச்சுன்னு அர்த்தம். அதை குறித்து நீ என்ன செய்யாத? பயப்படாத. பெலனாரு. இருந்து என்ன செய்கிறாரு? திடப்படுத்துகிறார். இதான் மறு உத்தரவு கொடுக்குற ஒரு காரியம். உங்களை அறியாமலே ஒரு பெலன் வரும். அப்போ இந்த பெலன் எப்படி வரும் உங்களுக்கு? இந்த பெலன் யார் கொடுப்பா? யார் மூலமாக வரும் அப்படின்னு கேட்கலாம். இந்த பெலன் எப்படி வரும் தெரியுமா? யார் மூலமாக வரும் தெரியுமா? எப்படி உங்களுக்கு கொடுப்பார் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஜெபத்துக்கு பதில் உங்களை பலப்படுத்துகிறார். உங்களை என்ன செய்கிறாரு? பலப்படுத்தி என்ன செய்கிறாரு? உங்களை திடப்படுத்துகிறார். அப்போ தானே போட்டிருக்கு பலப்படுத்துகிறாரு. சொல்லுங்கள். என்னுடைய ஜெப குறிப்புக்கு பதில் வருவதுக்கு முன்னமே என் ஆத்துமாவில் பலனை கொடுத்து என்னை தைரியப்படுத்துகிறார். ரைட், ஓகே. இன்றைக்கி நமக்கு பலனை கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்கு பலனை கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அடுத்து நடக்கிற காரியம் என்னது? எல்லாம் சொல்லுங்க. பரிசுத்த ஆவி என்கிட்ட வந்துட்டாருன்னா சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்கும்படியான ஒரு பலன் எனக்கு வந்துடும். அல்லேலூயா. அப்போ இந்த தைரியத்தையும் இந்த பலனையும் கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டால் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதான் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலனடைந்து சமரியாவிலும் யூதேயாவிலும் உங்கள் சொந்தத்துலேயும் உங்கள் சொந்த ஊர்லேயும் நீங்கள் இருக்கிற இடத்துலையும் இருக்கிற தெருவுலையும் நீங்கள் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ முடியும். அது என்ன சாட்சி? எப்படியுமா இவ்வளோ தைரியமாக இருக்கிறீங்க? எப்படியுமா இவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீங்க? எப்படிமா இவ்வளோ பிள்ளைகளை வளர்த்தீங்க? எப்படிமா அந்த பிள்ளைக்கு வேலை கிடச்சிச்சு? நீ ஒரு ஆள் எப்படிமா இத்தனை பேர்த்தை காப்பாற்றி கரையை வைத்திருக்கிற? எப்படிமா அப்படின்னு சொல்லும் போது பரிசுத்த ஆவியே
பக்தர்கள் துணையாளரே, ஏன் கூட இருப்பவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற குறையெல்லாம் நீக்குபவரே. அவர் சொல்றார், உன் வாழ்க்கையில் சத்துரு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பி, சத்துரு பிசாசு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பீர், எக்காலம் ஊதுகிறோ துதிய ஸ்தோத்திரத்தை ஊதுகிறோ, எதிரியை வென்றுவிட்டோ, நாங்கள் எதிரியை வென்றுவிட்டோ, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, என் கூட இருப்பவரே, என் குறையெல்லாம் தீர்ப்பவரே. எங்க சொல்லுங்க, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, என் கூட இருப்பவரே, என் குறையெல்லாம் தீர்ப்பவரே. அல்லேலூயா. அப்போ இந்த குறைகளை நீக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர், பலனை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஒரு பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்குள்ள இருந்து ஒரு சில வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் எந்திரிச்சு ஓடுறீங்க தெரியுமா, அவர் தான் ஓட வைக்கிறார். நீங்கள் வெள்ளனை எந்திரிக்கிறீங்க தெரியுமா, அவர் தான் எந்திரிக்க வைக்கிறார். காலையிலேருந்து டீ போடுறீங்க தெரியுமா, அவர் தான் டீ போட வைக்கிறார். உன் பிள்ளைக்கு என்ன தேவைங்கிறது அவர் தான் சொல்லிக் கொடுக்குறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார், கூட இருக்கிறவர். அவர் கூட இருக்கிறவர். அவருக்கு பேர் தான் தேற்றரவாளன். அல்லேலூயா. உன்னை தேற்றும்படி, உன் பலவீன நேரங்களிலே உனக்கு உதவி செய்யும்படி, உனக்கு ஜெபிக்க தெரியாத நேரங்களிலே உனக்கு ஜெபிக்க சொல்லி கொடுக்கும்படி. ரோமரில் போட்டிருக்கு, பலவீன நேரங்களில் நமக்கு உதவி செய்கிற அந்த ஆவியானவர் அவர் தேற்றரவாளன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு எனக்கு என்ன செய்கிறாரு, பலன் கொடுக்குறார். அவர் தான் நம்மளை எல்லாவற்றையும் என்ன செய்வார், பலவானாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆவியானவரை, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை கூப்பிடணும். என்ன செய்யணும், எனக்கு பலனை தாங்க ஆவியானவரே, என்னால் ஜெபிக்க முடியல, இந்த பிரச்சனை என்னை அப்படியே வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறது, நிம்மதியில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அவர் நினைச்சுவார், விண்ணப்பம் முடிச்சுவார். 1 கொரிந்தியர் 14:15 எண்ணத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். பயனுள்ளதாக இருக்கும். அதாவது எப்படின்னா, உங்களுடைய கருத்து அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணும்போது உங்களுடைய கருத்து என்னவாயிருதான், பயன் அற்றதாக போயிடுமா. அல்லேலூயா சொல்லுங்கள். கத்தோலிக்க பைபிளில் போட்டிருக்கு, நீ அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணும்போது உன்னுடைய ஜெபம் என்ன ஆயிருமா, அது பயன் இல்லாமல் போயிடும். அவர் உனக்கு இருந்து ஜெபிக்கும் போது உன் விண்ணப்பம் என்ன ஆயிடுது, பயன் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறார். என்ன, அவருடைய கருத்து பயனற்றதாக போயிருக்கிறது. அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டிமா, நீங்கள் ஆவியில் ஜெபம் பண்ணும்போது உனக்கு ஜெப குறிப்பு, உனக்கு எப்படி ஜெபிக்கணும், எந்த காரியம் ஜெபிக்கணும் எல்லாமே அவரே உள்ளேருந்து என்ன செய்வார், கற்றுக் கொடுப்பாருப்பா. அதான் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் அந்நிய பாஷை பேசலை, எனக்கு அந்நிய பாஷை வரலை, ஏன் எப்படி ஆவியில் இருப்பேன், அப்போ நான் பரிசுத்த ஆவியை பெறலை அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. அந்நிய பாஷை வரலைன்னா உங்கள்கிட்ட ஆவியானவர் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அந்நிய பாஷை பேசுகிறவங்க மட்டும்தான் ஆவியானவர் இருக்கிறாரு, மற்றவங்கள்ட்ட ஆவியானவர் இல்லைன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபேசியரில் ஒரு வசனம் இருக்கிறது, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு ரட்சிப்பு அடைஞ்சிங்களே, அன்னைக்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள்ள முத்திரை. எபேசியர் 2 என்ன முத்திரை குத்தப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கவனிங்க, அந்நிய பாஷை பேசுனா தான் ஆவியானவர் இருக்காருன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, ரைட், ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனால் எப்போ நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போவே உங்களுக்குள்ள ஆவியானவர் என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டார். எடுத்து வாசிங்க பார்ப்போம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். யார் உங்களுக்கு முத்திரை போட்டது? பைபிள் எப்படி போட்டிருக்கு? பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் முத்திரை கொடுத்தப்பட்ட. அப்போ உங்களை யார் முத்திரை போட்டிருக்கிறது? ஆவியானவர் தான்.
அப்போவே நீங்கள் எப்போ ரட்சிப்பின் சுவிசேஷமாக சத்திய வசனத்தை கேட்டு ரட்சிப்பு அடைஞ்சீங்களோ அப்போவே ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார். உன்னை பலப்படுத்தும்படி, உன்னை தேற்றும்படி, உன் தேவைகளை சந்திக்கும்படி, உனக்கு பாதையை காட்டும்படி அப்போவே ஆவியானவர் வந்து விட்டார். அப்போ அந்நிய பாஷை என்பது நீங்கள் இன்னும் அதிகமாக துதிக்கும் போது, அதிகமாக கர்த்தரை தேடும்போது அவர் வெவ்வேறு பாஷையை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார், கொடுப்பார். அதுக்கு பேர் தான் அந்நிய பாஷை. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ இந்த ஆவியானவர் வந்து உங்களை புது வழியில் என்ன செய்வார், நடத்துவார். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இங்கே பாருங்களேன், அதாவது உன்னதத்திலிருந்து வரும் பெலன் அப்படின்னா பரலோகத்தில் இருந்து உங்களுக்கு பலன் இல்லைன்னா அது பூமியில் வருகிற பலன் நிலையானது அல்ல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருங்களேன், ஒரு காரியத்தை ஏசப்பட கேட்குறீங்க, இங்கே போகவா வேணாமா, இதை பார்க்கவா வேணாமா அப்படின்னு கேட்குறீங்க. கேட்கும்போது பதில் வராமல் இருக்கிறது. அப்போ அதுக்கு பதில் என்னென்னு கேட்டால், உன்னதத்திலிருந்து வருகிற அந்த வாக்குத்தத்தங்கள் அந்த பலன் வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணுமா, என்ன செய்யணும் போட்டிருக்கு, இருக்கிற இடத்துல என்ன செய்யுங்க, தரித்திருங்கள். தேவன்கிட்ட பதில் வர்ற வரைக்கும். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க சத்தமா மைக்கில். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் இங்க பிதா வாக்குத்தத்தம் பண்ணி உங்களுக்கு பரலோகத்திலிருந்து என்ன செய்றேன், நான் அனுப்புகிறேன் அப்படிங்கிறார். ஓகேயா? அடுத்து நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் கொடுக்கிற வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள். அப்படின்னா தேவன்கிட்ட நீங்க ஒரு காரியத்தை கேட்குறீங்க, அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. அப்போ உங்களுக்கு எந்த டைமில், எந்த மாதத்தில், எந்த வாரத்தில், எந்த வருஷத்தில் உங்களுக்கு பலனை கொடுக்கணும், கிருபையை கொடுக்கணும், பணத்தை கொடுக்கணும், சொத்தை கொடுக்கணும், சொகத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டைம் வச்சிருக்கிற. நான் கொடுக்கிற வரைக்கும் என்ன நீ என்ன ஜெருசலம் நகரத்தில் இருங்கள் அப்படின்னாருன்னா, நீங்கள் ஜெருசலம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அப்போ அந்த தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்துல இயேசு வந்து இறங்குற இடம் பேர் ஜெருசலம். அப்போ ஜெருசலம்னா தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்போ தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல, தேவன் தங்கியிருக்கிற இடத்துல, அவர் வார்த்தை இருக்கிற இடத்துல நீ இருங்க, அங்கே தங்கிருங்க, தேவசமத்தில் உட்காந்துருங்க, தேவசமத்தில் தரித்திருங்க. அந்த தரித்திருக்கும் போது அந்த நேரத்தில் நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பலனை உங்களுக்கு நான் கண்டிப்பான முறையில் என்ன செய்வேன், கொடுப்பேன் அப்படிங்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், தரித்திருக்கிறதுக்கு டைம் இல்லை, காத்திருக்கிறதுக்கு டைம் இல்லை. அவர் கேட்ட காரியத்தை கொடுப்பார். அவர் எப்படி கொடுப்பார் அப்படின்னு கேட்டால், புதுசாக கொடுப்பார், நியூவாக கொடுப்பார், பழசு பட்டையெல்லாம் கொடுக்க மாட்டார். அப்போ கொடுக்குற வரைக்கும் அந்த புது காரியத்தை நீ வாங்குறதுக்கு நீ தகுதி உள்ளவளாக இருக்கிறாயா, நீ தகுதி அடைந்திருக்கிறாயா அப்படிங்கிறத தான் அவர் பார்ப்பார். வாசிங்க ஏசாயா 40:30-31. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். யாருக்கு புது பலன், யாருக்கு கழுகுண்டான பலன் எப்போ கிடைக்குது? கர்த்தருக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? புது பலன் அடைந்து. எப்படி போட்டிருக்கு? புது பலன் அடைந்து கழுகையை போல செட்டையில் அடித்து என்ன செய்வார்களாம், எழும்புவார்கள். அப்போ கழுகுல போல வானத்தில் உயர பறக்கிற அந்த கழுகு போல் செட்டைகள் அடித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர போகிறீங்க, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க. எப்படி முன்னேற போகிறீங்க, எப்படி உயர போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பறவைகளை காட்டிலும் கழுகு தான் ரொம்ப உயரமாக பறக்கிற பறவை. அந்த கழுகு போல் என்ன செய்ய போகிற, உன் வாழ்க்கை உயரப்போகுது. ஒரு கழுகு போல் உன் குடும்பம் உயரப்போகுது. ஒரு கழுகு போல் உன் பிள்ளைங்க வளர போகிறாங்க. ஒரு கழுகு போல் உன் பிள்ளைங்க எலும்பி பிரகாசிக்க போகிறாங்க. எப்படி ஒரு கழுகு வானத்துக்கு மேலே பறக்குதோ அதே போல் உன் சந்ததி பறக்க போகுதே. அதுக்கு காத்திருப்பு தேவை, காத்திருப்பு தேவை. காத்திருக்காமல் இந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவசமூகத்தில் உட்காராமல் இந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி கேட்டு நாளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் உட்காரணும், அமைதியாக உட்காரணும், காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் போது கர்த்தர் பலன் கொடுக்க போகிறார். யாக்கோபு ஒரு நைட்டி தான் உட்கார்ந்தார். யாக்கோபு ஒரு நைட்டி தான் உட்காந்து, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை நினைச்ச மாட்டேன், விட மாட்டேன். பேசினாரா காலையில்? பிடிவாத ஜெபம். என்ன ஜெபம்? என் மகனுக்கு என்ன சொல்கிறீங்க, என் பிள்ளைக்கு என்ன சொல்கிறீங்க, என் மகனுக்கு என்ன வச்சிருக்கிறீங்க, எனக்கு சொல்லி காட்டுங்க, நான் போக மாட்டேன். யாக்கோபு அப்படி தான். ஏசா எதிராளி என்னை கொல்றதுக்கு வர்றான், அன்னைங்காரன் கூட பிறந்தவன் ஏசா வெட்ட வர்றான், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். விடிய காலத்தில்
எதிராளியான ஏசா சமாதானமாக என்ன செய்கிறான்? ஓடி வர்றான். இந்த மாதிரி ஒரு அற்புதம் எப்படி நடக்குதுன்னு கேட்டால் காத்திருப்பு ஜெபத்தில். ஒரு புதிய பலன் உங்களுக்கு வேண்டுமா? புதிய வாழ்க்கை வேண்டுமா? புதிய அபிஷேகம் வேண்டுமா? புதிய கிருபை வேண்டுமா? புதிய வருமானம் வேண்டுமா? புதிய வேலை வேண்டுமா? அதுக்கு முன்னால் உங்களுக்குள்ள ஒரு காத்திருப்பு வேணும். தேவ சமூகத்தில் வேற எங்கேயும் காத்திருக்க தேவையில்லை. தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அங்கே எத்தனையோ இடங்களில் போய் காத்து கிடக்கிறோம். அந்த காத்திருப்பில் ஒரு பயனும் கிடையாது. தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கணும். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 73:4. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. இங்கே இருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற பலன் எப்போ வரைக்குமா? அவர் கொடுக்குற பலன் எப்போ வரைக்குமா? மரண பரியந்தம் அவர்களுக்கு என்ன இல்லை? எல்லாம் சொல்லுங்க. நான் மரண பரியந்தம் என் வாழ்க்கையில் இடுக்கண் கிடையாது. இடுக்கண் என்ன அர்த்தம்? இடுக்கண் துன்பம். எல்லாம் சொல்லுங்கள். இடுக்கண் எனக்கு கிடையாது. எது வரைக்கும்? 40 வயசு வரைக்கும், 50 வயசு வரைக்கும், 55 வயசு வரைக்கும், 65. எப்போ வரைக்கும்? நீ 90 வயசு வரைக்கும் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் இடுக்கண் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அப்போனா நீங்கள் இந்த வார்த்தையை நம்பணும். இடுக்கண் நேரத்தான் எத்தனை போராட்டம், எத்தனை அவமானம், எத்தனை நிந்தை, எத்தனை துக்கம், எத்தனை பலவீனம், இது பூரா என்னது? இடுக்கண். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ தேவ சமூகத்தில் காத்திருந்தேன்னா உனக்கு மரண வரையும் உனக்கு இடுக்கண் கிடையாது. மரண வரையும் உனக்கு பிரச்சனை கிடையாது. மரண வரையும் உனக்கு பலவீனம் கிடையாது. நான் உன் கூட இருந்து உன் ஆசீர்வதித்து உன் எல்லையை பெரிதாக்குவேன். அல்லேலூயா. இதுக்கு தான் காத்திருப்பு ஜெபம். இதுதான் அது காத்திருப்பு ஜெபம். இந்த காத்திருப்பு ஜெபத்தில் கர்த்தர் பலனை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் உங்கள் வாழ்க்கையில் தேவன்கிட்ட ஒரு பலனை கேளுங்க, அவர் திடப்படுத்துவார். அடுத்து தேவ சமூகத்தில் காத்திருப்பு என்ன அர்த்தம்? எஸ்தர் ராஜா எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 3 நாள். நல்லையா. யாக்கோபு எத்தனை நாள் காத்திருந்தார்? ஒரு இரவு. அன்னாளம்மா எவ்வளோ நாள் காத்திருந்தாங்க? பல மணி நேரம். அன்னாளம்மா பல மணி நேரம். ஓகே, ஒரு நாள் கூட இல்லை, பல மணி நேரம். புரியுதா உங்களுக்கு? தானியேல் எத்தனை நாள் காத்திருந்தார்? ஒரு காரியத்துக்கு வெளிப்பாடு அறிஞ்சு கொள்வது 21 நாள் காத்திருந்தார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எஸ்தர் ராஜாத்தி ஜெபத்தை கூட எடுத்துக்கலுங்க. சரி, அது கூட வேணாம்யா, டைம் இல்லை, நீங்கள் ஒரு பிஸி வேணா இருக்கலாம், வேலை இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். எது உங்களுக்கு வேலை இருக்குது, நீங்கள் சம்பாதிக்கணும். ஏன்னா நீங்களும் காலம்புற சம்பாதிச்சு தான் இருக்கீங்க. என்னத்தை சேர்த்து வச்சுருக்கிறீங்க? இங்கிட்டு வர அங்கிட்டு கொடுக்க, அங்கிட்டு வர இங்கிட்டு கொடுக்க, இப்படி போகிற அப்படி போதா, அவ்வளோதான் இருக்குது. தொட்டுக்க தொலைச்சிக்கு தான் இருக்குது. ஏதோ நான் வேலை பார்த்து சம்பாதிச்சு சேர்த்து வச்சு இந்த ஒரு வீடை வாங்கினேன், ஏதோ நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு ஒரு 5 பவுனை வாங்கினேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு காத்திருக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை அப்படிங்கிறீங்க. சரி, நேரம் இல்லை, நீ நேரம் இல்லாமல் சம்பாதிக்கிற, என்னத்தை மிச்சம் வச்சுருக்கிற, என்னத்தை சேர்த்து வச்சுருக்கிற? ஒன்றும் கிடையாது. ஆனால் தேவ சமூகத்தில் உட்காந்துருந்து திரும்பி சம்பாதிச்சேன்னா நீ அதிகமாக சேர்த்து வைக்கும்படி கர்த்தர் சூழ்நிலை உருவாக்குவார். அல்லேலூயா. அதான் எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் காத்திருந்தாங்க. யாக்கோபு ஒரு இரவு காத்திருந்தார். அண்ணாலம்மா பல மணி நேரம் காத்திருந்தாங்க. தானியேல் அவரும் பல மணி நேரம் காத்திருந்தார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம பல மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து காத்திருக்கும் போது அவர் நமக்கு உன்னதத்திலேருந்து ஒரு பலனை கொடுக்க போகிறார். உன்னதத்திலேருந்து ஒரு பலனை கொடுக்க போகிறார். அந்த பலன் தான் நம்ம வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் இடுக்கணே கிடையாது. இடுக்கண் வேலையில் சொல்லுங்கள், இடுக்கண் வேலையில் ஏற்ற துணை நீரே, என் பிரச்சனை நேரத்தில் ஏற்ற துணை நீரே. அல்லேலூயா. அதனால் அவர் உங்களுக்கு இருக்கிறாருங்கிற ஒரு தைரியமாக இருங்க. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என் கூட இருக்கிறார். நான் பயப்படேன். ஆமென். தைரியமாக இருங்க. அதினது நேரத்தில் அந்தந்த தேவைகள் கரெக்டாக உங்களுக்கு சந்திக்கப்படும். கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் சொல்கிறாரு, நீ வெட்கப்பட்ட இடத்துல உன்னை தலைநிமிர பண்ண வைப்பேன், உன் சத்துருக்களை தேடியும் காணாது இருப்பேன். இதான் வாக்குத்தத்தம். எவனையும் கண்டு பயப்படாத. உனையை கண்டு அவன் பயப்படணும். காண அவர்களோடு இருப்பதை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர்.
அவனை பார்த்தா பயமாக இருக்குது, இவனை பார்த்தா பயமாக இருக்குது. பயப்படாதீங்க. உங்களை பார்த்தா அவன் பயப்படணும். காரணம், அவர்களோடு இருப்பவரை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர். அந்த 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 தெனாவிட்டு உங்களுக்கு வரணும். அப்படி இருக்கும்போது அந்த கர்த்தரை உங்களை உயர்த்துவார். ஆமேன். உற்சாகமாக இருங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் உங்களை தேடி வரப்போகிறது. ஜெபம் பண்ணுவோம். தாப்பனை இயேசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேலையிலே ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள் புது பலன் அடைந்து கழுக்கோப்பான பலனை கொடுக்கப்படுறதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை, தேவ பலன், தேவ சமாதானம், தேவ மகிமை கடந்து வரட்டும். இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக்கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.